தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கடந்த 49 ஆண்டுகளாக மிகச்சிறந்த நடிகராக மட்டுமல்லாமல் டாப் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் ஒருவர்தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது தமிழ் சினிமாவில் 1975ஆம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய குருநாதர் இயக்குனர் கே பாலச்சந்தரால் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 1976ஆம் ஆண்டு அவருடைய நடிப்பில் 4 திரைப்படங்கள் வெளியானது. ஆனால் 1977ஆம் ஆண்டு, அதாவது அவர் திரைத்துறைக்கு வந்த 2வது ஆண்டில் மட்டும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 13 திரைப்படங்கள் வெளியானது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் அறிமுகமான 5 ஆண்டுகளில் சுமார் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து உச்ச நடிகராக மாறினார். 1979ஆம் ஆண்டு, அதாவது ரஜினிகாந்த் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய 3 மொழிகளிலும் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் காலம் அது. ஒரு நாளைக்கு சுமார் 5 முதல் 10 திரைப்படங்களின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு பிஸியான நடிகராக வலம் வந்த அவருக்கு மன ரீதியாக பிரச்சனைகள் இருப்பதாக பெரும் பரபரப்பு தரும் செய்திகள் வெளியானது. அதற்காக ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் நடிப்பில் வெளியான தர்ம யுத்தம், தாயில்லாமல் நான் இல்லை, நான் வாழ வைப்பேன் மற்றும் சில தெலுங்கு திரைப்படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தை வைத்து திரைப்படங்களை எடுக்க இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தயங்கி வந்ததாகவும் சில தகவல்கள் அப்போது வெளியானது. இந்த நிலையில்தான் 1980ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒப்பந்தமானார். உண்மையில் பல இயக்குநர்கள் ரஜினிகாந்தை வைத்து திரைப்படம் எடுக்க தயங்கிய காலகட்டத்தில் ரஜினிகாந்தை வைத்து அந்த திரைப்படத்தை தைரியமாக தயாரிக்க முன் வந்தது பழம்பெரும் நடிகர் மற்றும் இயக்குனர் பாலாஜியின் மகன் சுரேஷ் பாலாஜி தான். இருப்பினும் தவறுதலாக இந்த திரைப்படத்தில் ரஜினியை போட்டுவிட்டோமோ என்கின்ற மனக்கலக்கம் அவருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், இது ரஜினிகாந்துக்கு மீண்டும் ஒரு கம்பேக் திரைப்படமாக மாறும் என்று உறுதியளித்து அந்த திரைப்படத்திற்கான பாடல்களை எழுதியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 1980ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பில்லா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் ரஜினிகாந்துக்காக எழுதிய பாடலிலேயே நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு, என்ன பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க என்று அவர்கள் அனைவருக்கும் பதிலடி கொடுக்கும் வண்ணம் பாடல் வரிகளை அந்த திரைப்படத்தில் எழுதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிம்பத்தை மீண்டும் தூக்கி பிடித்தார் கவியரசர் கண்ணதாசன். பில்லா என்ற திரைப்படம் வெளியானது, ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மெகா ஹிட் நடிகராக தமிழ் திரையுலகில் இந்த 49 ஆண்டுகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது.